வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ 90s கிட்ஸோட மணி சேவிங் ரிலேட்டடான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சில கோல்டன் மெமரிஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 90s கிட்ஸாக இருந்த நாம் எப்படியெல்லாம் பணம் சேமிச்சிருக்கோம், நம்மளோட மணி சேவிங் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்திருக்கு, அந்த காலத்தில் 90s கிட்ஸாக இருக்கிறப்ப நம்ம எப்படியெல்லாம் நமக்கு பணம் கிடச்சிச்சு, எப்படியெல்லாம் பணத்தை சேர்த்து வச்சோம், அந்த சேர்த்து வச்ச பணத்தை என்னவெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன மெமரிக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறப்பவே ஒவ்வொரு பிக்சரையும் எடுத்து வைக்கிறப்பவே வந்து பல நினைவுகள். ஸோ உங்களுக்கும் நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க 90s கிட்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ரிலேட் பண்ண முடியும். யாரெல்லாம் 90s கிட்ஸ் பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 90s கிட்ஸாக இருந்த நம்ம கையில் புழங்கின பைசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 90s கிட்ஸாக இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 பைசா 10 பைசாலேருந்து தான் செல்ல ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி இந்த 2 பைசா 1 பைசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படின்ட்டாங்க. 90s கிட்ஸ் நம்ம குழந்தைங்களா இருக்கிறப்ப இல்லை ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 பைசா 10 பைசாலேருந்து தான் செல்ல ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாமே நம்ம சேர்க்கக்கூடிய சின்ன சின்ன தொகைகள். 10 பைசா வந்து அநேகமாக கிடைக்கும், 5 பைசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20 பைசா. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 பைசாவுக்கு வந்து முட்டாயெல்லாம் இருக்கும். 20 பைசா கொண்டு போனால் 4 முட்டாய் கொடுப்பாங்க, 5 பைசா ஒரு முட்டாய். நிறைய டைம் வந்து ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நமக்கு ஸ்கூலில் கொடுப்பாங்க அந்த முட்டாயெல்லாம் பார்த்திங்கன்னா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 பைசா தான். அதுக்கப்புறம் பாக்கு முட்டாய்ன்னு ஒன்று இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு அழகான ஒரு ரெட்டுன்னு சொல்ல முடியாது, மெரூனும் சொல்ல முடியாது, ரெண்டும் சேர்ந்த கலர், ஒரு டார்க் பிங்க் கலர்னு வச்சுக்கோங்களேன், பாக்கு முட்டாயின்னு சொல்லுவோம். அதெல்லாம் 10 பைசா. ஸோ இந்த பைசாக்களை கொடுத்து நம்ம முட்டாய் வாங்கி சாப்பிட்டதெல்லாம் நினப்பு வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 25 பைசா. 25 பைசா இருக்கும். நம்ம ₹1 சேர்க்கணும்னா 4 25 காசு சேர்ப்போம். கடைங்கள்லாம் அண்ணா கேட்பார், 10 பைசா இருந்தால் கொண்டு வாப்பா, சில்லறை காசு கொடுக்கறதுக்கு 20 காசு இருந்தால் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு 90s கிட்ஸ் வந்து ஒரு 2000 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரப்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 பைசா 20 பைசாலாம் செல்லாது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. இந்த 2000க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 25 காசு, அதாவது ₹1 50 காசு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ல ஆரம்பிச்சிச்சு. 50 காசு இந்த 50 இதுவும் இந்த 25 காசும் 50 காசும் வந்து பார்த்திங்கன்னா புது காசு. இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருக்கும் 50 காசு. அந்த காயின் என்கிட்ட இல்லை, அதனால் இருக்கிற காயினோட பிக்சர்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி காசுகள் தான் நம்ம வந்து ரொம்ப நம்ம கையில் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். 90s கிட்ஸோட ஏர்லி பார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 பைசா 20 பைசாலாம் அழகாக டப்பாவில் போட்டு சேமிப்போம். அந்த காசை கொண்டு போய் ₹1 காயினாக மாத்திரம் தான் நம்மளோட வேலையாகவே இருக்கும். வீட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பணத்தெல்லாம் நம்ம ₹1 மாற்றி ₹1 காயின்ஸாக சேர்ப்போம். இந்த ₹1 2 விதமான ₹1 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டு ₹1. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ₹1, அதுவும் ரவுண்டாக இருக்கும், பட் ஆனால் உள்ளேயே ஒரு ஹெக்ஸகான் ஷேப்பில் இருக்கும். அது வந்து அந்த ₹1 என்கிட்ட இல்லை, இருந்துச்சு, அதை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். இந்த ₹1 வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் நோட்லாம் சர்க்கிள் போடுறதுக்கு இந்த காயின்ஸை தான் யூஸ் பண்ணுவோம் அப்போல்லாம். அதுக்கப்புறம் பேப்பரில் வச்சு இதை ஷேட் பண்ணி இந்த அச்சு வர மாதிரியெல்லாம் விளாண்டுருக்கோம். அதெல்லாமே 90s கிட்ஸோட நினைவலைகள். நேற்று கொஞ்சம் பார்த்தோம், நேற்று வீடியோவில் வந்து கொஞ்சமாக நம்ம பார்த்தோம். இந்த ₹1 வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறையா சேர்ப்பேன். ₹1 சேர்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ₹2 ₹5. இந்த ₹2 கிடைக்கிறதே ரொம்ப அரிது. ₹2 கிடச்சிச்சுன்னா என்கிட்ட ₹2 இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவோம். ₹2 வந்து பார்த்திங்கன்னா ₹2 எடுத்துகிட்டு போனால் அவ்வளோ திங்ஸ் வாங்கலாம், ஸ்நாக்ஸ் எல்லாம். அதே மாதிரி ₹5 மிகப்பெரிய விஷயம். ₹5 இருக்குது பாரு, ₹5 இருக்குது பாரு. ₹5 ரொம்ப ரேராக தான் நமக்கு கிடைக்கும், ₹5 காயின்ஸ். அதே மாதிரி ₹1 நோட்டு, ₹2 நோட்டு, ₹5 நோட்டெல்லாம் இருந்துச்சு. அந்த நோட்டெல்லாம் வந்து இப்போதைக்கு என்கிட்ட பிக்சர்ஸ் இல்லை, அதாவது இருந்துச்சு, ஆனால் அந்த இடம்லாம் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே இந்த காயின்ஸாக சேர்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அத்துப்படியாக இருக்கும். அந்த 90s கிட்ஸாக இருக்கிறப்ப நம்ம சேர்க்கக்கூடிய ஒரே விஷயம் மண்ணுண்டியல் இருக்கும். வீட்டில் மண்ணுண்டியல் விற்பாங்க. அந்த மார்க்கெட்லாம் போனால் அந்த மண்ணுண்டியல் ₹10 வாங்கிட்டு வருவாங்க. இல்லைனா பிளாஸ்டிக் உண்டியல். இந்த பிளாஸ்டிக் உண்டியல் நம்மளோட சேவிங்ஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போஸ்ட் பாக்ஸ் உண்டியல். இது நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப என்னோடய கசின் எனக்கு கிஃப்ட் பண்ணது, அதனால் இன்னும் நான் நினைவாக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 98 வாங்கினது, கன்னியாகுமரியில் வாங்கினது. 98 நல்லா நினைப்பு இருக்குது. இந்த மாதிரி சில்வர் உண்டியலும் இருக்கும். இந்த மாதிரி சில்வர் உண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க அதில் வந்து பணம் சேர்ப்பாங்க, பூட்டெல்லாம் போட்டு. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் உண்டியல் பார்த்துருக்கேன். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக மண்ணுண்டியல் இருக்கும். மார்க்கெட்டில் சந்தையில் விற்கும்னு சொல்லி வாங்கிட்டு வருவாங்க. ஸோ 90s கிட்ஸ் நமக்கு எப்படி பணம் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன்.
ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வர அன்றைக்கி, அதாவது மந்தோட 30ஆம் தேதி இல்லை 31ஆம் தேதி நம்ம வீட்டில் கண்டிப்பாக சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் 2 பேருமே கவர்மெண்ட் டீச்சர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 30ஆம் தேதி சம்பளம் வந்துடும். அப்போ போய் நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மாவை துணைப்போம். பொதுவாக வந்து அப்பா கிட்ட தான் அம்மாவும் சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ கேட்போம், அப்பா பாக்கெட் மணி கொடுங்க, பாக்கெட் மணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அண்ணனும் கேட்பாங்க, நானும் கேட்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா இல்லை 10 ரூபா அவங்க மூடுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுவே வந்து பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் நோட்டாக கொடுப்பாங்க. அப்பா புது நோட்டாக கொடுங்கப்பா, புது 5 ரூபா, புது 10 ரூபா. 10 ரூபா கொடுத்தா இந்த தடவை அடிச்சுட்டா லக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதை கொண்டு போய் பாக்கெட் மணின்னு சொல்லி வாங்கி அதை வந்து உண்டியலில் சேர்த்து வச்சுப்போம். இதுவுமே வந்து பாக்கெட் மணி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம மந்த்லி அப்போல்லாம் வந்து ஸ்கூலில் மந்த்லி எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு மந்த்துமே எக்ஸாம் நடக்கும். மந்த்லி டெஸ்ட்டில் வந்து நான் நிறையா மார்க் எடுத்தீங்கன்னா நான் உனக்கு 20 ரூபா தரேன், 10 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி போய் காமிப்போம். இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்ப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே மார்க் வாங்கிட்டேன், எனக்கு கொடுங்க, நான் பணம் சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாக்கெட் மணின்னு சொல்லிட்டு 5 ரூபா 10 ரூபா தான். மேக்ஸிமம் 20 ரூபாலாம் ரொம்ப ரேராக தான் தருவாங்க. ஏதாவது சப்ஜெக்டில் 100 அவுட் ஆஃப் 100 எடுத்தோம் அந்த மாதிரி தருவாங்களே ஒழிய 5 ரூபா 10 ரூபா வந்து ஒவ்வொரு மாதமும் 31 வந்து கண்டிப்பாக சம்பளம் வாங்குற அன்னைக்கு எனக்கு கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் தருவாங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு வரப்போ அம்மாவோ அப்பாவோ கடைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி சில்லறை காசுகள் கண்டிப்பாக அவங்க கையில் இருக்கும். 5 காசு 10 காசு 20 காசு 25 காசு 50 காசு இந்த மாதிரி நாணயங்கள் இருந்தால் கொடுங்கப்பா, உண்டியில் சேர்த்து வைக்கிறேன் வாங்கி சேர்த்து வைப்போம். பொதுவாக நம்மளை கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ வந்து 5 காசு இருக்குது, 10 காசு மிச்சம் இருக்குது, 20 காசு இருந்துச்சு, 25 50 காசு வரைக்கும் இருந்துச்சுன்னா உண்டியில் போட்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 1 ரூபா 2 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்தோம். இப்போ 10 ரூபா கொடுத்து விட்டு பேலன்ஸில் வந்து 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். இந்த மாதிரி சின்ன பைசாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கொடுப்பாங்க. அதை நம்ம சேர்த்து வைக்கிற நினைவுகள் எனக்கு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே அப்போ பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அப்பா அம்மாட்ட காசு வாங்குறது, தாத்தா பாட்டிகிட்ட பர்த்டே அன்னைக்கு காசு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா இல்லைன்னா சில சமயம் 100 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அப்போ 100 ரூபா நோட்டு ஒரு மாதிரி ஆஷ் கலர் போட்டு ஒரு நோட் இருக்கும், பார்லிமெண்ட் படம் போட்டிருக்கும். 50 ரூபா வந்து ஒரு மாதிரி லைட்டு பிங்க் கலரில் இருக்கும். அந்த 50 ரூபா 100 ரூபாலாம் வந்து இப்போ சில சமயம் பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் கொடுப்பாங்க. பக்கத்தில் ஒரே ஊரில் இருந்தாங்க, இல்லைன்னா அப்பா அம்மாவே கொடுப்பாங்க, இந்த பர்த்டே காசுன்னு. 50 ரூபா 100 ரூபாலாம் கிடச்சா எப்பா எனக்கு உலகத்திலே கோடி ரூபா நம்ம சம்பாரித்த மாதிரி கெத்தாக இருக்கும். எனக்கு 100 ரூபா கிடச்சிச்சு, 50 ரூபா கிடச்சிச்சுன்ட்டு அடுத்த நாள் ஸ்கூலில் போய் பேசிப்போம். அந்த மாதிரி கிடைக்கிற காசை உண்டியலில் வாங்கி போடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊருக்கு போவோம் லீவுக்கு நம்ம வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நம்மளோட அத்தை மாமாவோ சித்தி சித்தப்பாவோ பெரியம்மா பெரியப்பாவோ வருவாங்க. அப்போல்லாம் வந்து அந்த வெக்கேஷன் அப்போ இந்த மே மாதம் அப்போல்லாம் நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறது, நம்ம வீட்டுக்கு நம்ம அத்தை மாமாவோ பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பாலாம் வர்றது வந்து ரொம்ப இயல்பாக நடக்கிற விஷயம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 days 3 days இருந்துட்டு போவாங்க. அப்படி ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கையில் 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வரப்போயும் பார்த்திங்கன்னா 50 ரூபா 100 ரூபா கிடைக்கும். எங்கள் வீட்டெல்லாம் எங்கள் அத்தை 2 அத்தைங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா 100 ரூபா கொடுப்பாங்க. ஒவ்வொரு எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனாலும் அவங்க 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க. இதெல்லாமே உண்டியில் சேர்த்து வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய சேமிப்புன்னு பார்த்திங்கன்னா, நேற்று கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க சேமிப்பு அட்டை. அதை நான்லாம் கட்டியிருக்கேன், ஆனால் அது பயங்கர நஷ்டம். ஆனால் அது தெரிஞ்சுமே அதில் போய் அட்டை கட்டி சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா 1 ரூபா அட்டை இந்த மாதிரி பிங்க் கலர் அட்டையாக இருக்கும், 2 ரூபா அட்டை எல்லோ கலர் அட்டை, 50 காசு அட்டைனா ப்ளூ கலர் அட்டை, 4 ரூபா அட்டைனா க்ரீன் கலர் அட்டை. அந்த மாதிரி இப்போ நம்ம 1 ரூபானா ஒரு கட்டத்தில் வந்து சைன் போட்டு கொடுத்துருவாங்க. இது மாதிரி நம்ம 105 கட்டம் சேர்க்கணும். இந்த 105 கட்டம் சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 5 கட்டம் அவங்க கமிஷன் எடுத்துகிட்டு 100 கட்டத்துக்கு நம்மக்கிட்ட காசு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம மொத்தமாக 105 ரூபா கட்டியிருப்போம். அந்த 105 ரூபாயில் 5 ரூபா அவங்க எடுத்துகிட்டு 100 ரூபா கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இது நஷ்டம் தான். நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அப்போ தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அட்டையோட பிக்சர்லாம் என்கிட்ட இல்லை, ஆனால் எனக்கு எப்படி இருக்கும்னு நினப்பு இருக்கும். அதனால தான் நானே கம்ப்யூட்டரில் உட்காந்து டிசைன் பண்ணேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 5 புள்ளியில் ஸ்டார் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதில் வந்து 110 கட்டமாக இருக்கும், அது 5 கிடையாது, 105 கட்டத்தில் இந்த மாதிரி வைப்பாங்க. அது மாதிரி என்னென்ன ஒவ்வொரு ரூபா அட்டைக்கும் ஒரு கலர் இருக்கும், அதுவும் நினப்பு இருந்துச்சு. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நீ உண்டியல்லே சேர்க்கலாம்ல, இனி எதுக்கு போயிட்டு அந்த கொடுத்து அந்த அட்டையை வாங்கி அதில் தேவையில்லாமல் உனக்கு வந்து 5 கட்டத்துக்குரிய காசு எதுக்கு அவனுக்கு போகுது அப்படின்னு சொல்லுவேன். இல்லைப்பா நான் சேர்க்குறேன்ப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்குறாங்கன்னு ஆசைப்பட போன்னு விட்டுருவாங்க.
அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆச்சி புடவை விற்கிறதுக்கு கைலி விற்கிறதுக்குலாம் ஒரு ஆச்சி வருவாங்க. அந்த ஆச்சி சொன்னாங்க, எதுக்குப்பா உங்கள் அப்பா சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு. அப்போ நான் கடைக்காரங்கள்ட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னோன்னா, உங்கள் காசை நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம்ல, அதனால தான் வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீ வீட்டிலையே சேர்த்தினா, இப்போ இதே அவங்கக்கிட்ட கொடுக்குற காசில் நீ உண்டியல்லே போட்டுரு, அப்போ வந்து உனக்கு ₹105 எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல்ல, எதுக்கு நீ வந்து அவங்க பத்திரமா வச்சுக்கிறதுக்கு பதிலாக நீ வீட்லேயே உண்டியலில் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா உனக்கு ₹5 எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய வச்சாங்க. அப்போ நம்ம எடுத்து செலவு பண்ணிடுவோம் அப்படிங்கிற பயத்தில் தான் நிறையா பசங்க போய் அட்டை கட்டுவாங்க. ஆனால் நீ மனசு உறுதியாக இருக்கணும், எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஆட்சி சொல்கிறாங்க, இன்னுமே என் மைண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் அட்டை கட்டுறதே நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் உண்டியல்லே சேர்க்க ஆரம்பிச்சிடுவேன். அப்போ ஆமாம்ல, நமக்கு ₹5 கிடைக்குது அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணுறேன். எங்கள் அப்பா அம்மா நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, அப்போ ரியலைஸ் பண்ணாதனா அந்த ஆட்சி சொல்கிறாங்க, நீ உன் காசை எடுக்கக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன செய்யலாம், நீங்கள் சேர்க்கலாம் அப்படி. அதுக்கப்புறம் ஓகே இது வந்து நஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துடுச்சு. தேவையே இல்லாமல் நம்ம கடைக்காரர் இருக்கிறதுக்கு நம்ம ₹5 கொடுக்கணும். இப்போ ₹2 ₹10 போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் இந்த மாதிரி அட்டைக்கட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பணம் சேர்த்துருக்கோம், அந்த நினைவுகள் வருது. அந்த அட்டைக்கு வேற 10 காசு வாங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நினைவுகள். அதுக்கப்புறம் எப்படி சேமிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் சஞ்சய்கா சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லலாம் இருக்கும். கண்டிப்பாக 90s கிட்ஸ் எல்லாருமே இதில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இது ஸ்கூல் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ், இது ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸ் டீச்சர், இவங்க இந்த கிளாஸ் டீச்சரும் ஹெட் மாஸ்டரும் சேர்ந்து நம்ம பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நமக்கு எப்பப்பெல்லாம் காசு கிடைக்குதோ அதெல்லாமே வந்து நம்ம கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் நோட்டில் எழுதிப்பாங்க, என் நேமுக்கு நேரம் ₹5 ₹2 அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ ரூபாய் எடுத்துகிட்டு போய் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் போய் கட்டிட்டு வருவாங்க. நல்லா நினைப்பிருக்கிறதுக்கு வந்து சஞ்சய்கா சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3% வட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினப்பில்லை. அதுக்கு 3% வட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 வயசுக்கு மேலே, அதாவது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து நம்ம சேர்க்க ஆரம்பித்தோன்னா 12th முடிக்கிற வரைக்கும் நம்ம ஒரே ஸ்கூலில் படித்தோன்னா அப்படியே அழகாக நம்ம என்ன செய்யலாம், அந்த சேமிப்பு திட்டத்தில் பணம் கட்டிட்டு வந்து 12th முடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் எடுத்துக்கலாம், மாதிரி பல்காக எடுத்துக்கலாம். சில பேர் வந்து எப்போனாலும் அதை எடுத்துக்கலாம், 1 வருஷம் முடிஞ்சும் எடுத்துக்கலாம், 2 வருஷம் முடிஞ்சும் எடுத்துக்கலாம், நமக்கு தேவைப்படுறப்பல பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நீங்கள் +2 முடிகிற வரைக்கும் கட்டி ஒரு பல்காக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில், நான் படித்த ஸ்கூல்லையுமே நிறைய பேர் கட்டியிருக்காங்கன்னா எல்லாரையும் கம்பல் பண்ண மாட்டாங்க. அது இன்னும் மைண்ட்லேயே இருக்குது. இந்த மாதிரி சஞ்சய்கா சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி பணம் வாங்குறது கட்டினதெல்லாம் ப்ராப்பராக பாவம் நம்ம கிளாஸ் டீச்சருக்கு இருக்கிற வேலை பார்த்தாது நீ இதையும் பார்த்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோன்னு நோட் பண்ணி வாரம் போய் கட்டுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 90s கிட்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி 10 வயசுக்கு மேலேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆர்டி கட்டலாம். அதாவது ₹5 ஒவ்வொரு மாதமும் ₹5 கட்டுறது, இல்லை ₹10 அந்த மாதிரி ₹5 ₹10 வந்து ஆர்டி கட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வீட்டிலே வந்து வாங்கிட்டு போவாங்க, ஆர்டிக்கார் அக்கா அப்படின்னு சொல்லி வந்து வாங்கிட்டு போய் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிட்டு அவங்களே பாஸ்புக்கில் என்ட்ரிலாம் போட்டு வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ₹10 ₹5 ஆர்டி கட்டினதும் வந்து பார்த்திங்கன்னா நினைவு இருக்குது. நம்ம அப்பா அம்மாலாம் கட்டுவாங்க, நம்ம பேரில் கட்டுவாங்க, ஃபேமிலியில் எல்லார் பேர்லேயுமே கட்டுவாங்க. ₹20 கொடுத்து ஆளுக்கு ₹5 ஆர்டி கட்டுங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி 90s கிட்ஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ 90s கிட்ஸ் பார்க்குற நீங்கள் வேறு ஏதாவது நம்ம அந்த காலத்தில் எப்படியெல்லாம் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நினைவு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தின கமெண்ட்டையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.